வெல்கம் டு கேசிபி டிவி. தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள், அரசியல் சம்பவங்கள் எல்லாத்தையும் கேசிபி டிவி மூலமா தொடர்ந்து ஒரு நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் ஒரு தொண்டர் இணைஞ்சிருக்கிறாரு. வணக்கம், உங்களோட பெயர் மற்றும் தொகுதி சொல்லுங்க. என் பேரு ரொனால்ட் ஆண்டனி. நான் பரமக்குடி சட்டமன்ற தொகுதியில இருந்து பேசுறேன். இப்ப வந்து பொதுவான சில கேள்விகள் வந்து நம்ம என்னுடைய மாவட்ட சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. கொஸ்டின் கேக்குறீங்களா? சார், நீங்க வந்து பொதுவான அரசியல் கேள்விகள் நம்ம வந்து தொண்டர்கிட்ட கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில வந்து இப்ப பாஜக அதிமுக கூட்டணி பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அந்த கூட்டணி ஒரு சரியான கூட்டணி? அதாவது என்னுடைய கருத்து என்னன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி பாஜகவோட கூட்டணி வச்சது மிக தப்பு. ஏன்னா இதே புரட்சி தலைவி அம்மா இருக்கும் போது தனிச்சு நின்றுதான் வெற்றி பெற்றாங்க 234 தொகுதியிலையும். அதனால இவங்க ஏன் கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ற பெரிய கொஸ்டின் தான். இவரோட கூட்டணி வச்சதுக்கு ஒரே காரணம் அவருடைய சொத்தையும் அவருடைய பணத்தையும் காப்பாத்துறதுக்காக கூட்டணி அமைஞ்சிருக்கு. அது எடப்பாடியா இருந்தாலும் சரி, ஓ பன்னீர்செல்வமா இருந்தாலும் சரி, அங்க உள்ள அமைச்சர் அனைத்து பேரும் இப்ப பாஜக கைக்கு கொடுத்து எப்படி நம்ம சொத்தை காப்பாத்தணும் அந்த ஒரே குரூப் தான் இப்ப பிஜேபியும் ஏடிஎம்கேயும் கூட்டணியும் அமைஞ்சிருக்கு. இப்ப வந்து ஓபிஎஸ் சிபிஎஸ் பத்தி நீங்க பேசிருந்தீங்க. இப்ப வந்து ஓபிஎஸ் சிபிஎஸ் ரெண்டுக்குமே வந்து கட்சி ரீதியான பல்வேறு வகையான முரண்கள் இருக்கு ரெண்டு பேரும். அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார்? அதாவது எடப்பாடி ஓபிஎஸ் இருக்கு, இன்னும் இருக்குதான் செய்யுது. நான் இல்லையும் சொல்லல. கட்சி தொண்டரும் சரி, இரட்டை தலைமையினால ஓபிஎஸ் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம முதலமைச்சர் ஆகிறோம்னு அவர் நினைக்கிறாரு. எடப்பாடி என்ன நினைக்கிறாங்கன்னா, திருப்பி நம்ம தான் முதலமைச்சர் ஆகிறோம்னு இவர் நினைக்கிறாரு. இருவரும் இப்படி நடந்து கொண்டால் ஏடிஎம்கே ஆட்சிக்கு வர்றது மிகப்பெரிய கேள்விக்குறிதான் சார். ஏன்னா எவர்களாச்சும் ஒருத்தவங்க விட்டு கொடுத்து போனா, ஒண்ணு ஓபிஎஸ் விட்டு கொடுத்து போனா, இல்ல எடப்பாடி பழனிசாமி விட்டு கொடுத்து போனா. ஆமா, ஆனா தொண்டர்களுடைய கருத்து என்னமா இருக்குன்னா, ஒன்றுபட்ட அதிமுக வேணும். இதே மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு பின்னால் 100 ஆண்டுகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறணும்னு சொல்லிட்டுதான் அந்த அம்மா விட்டுட்டு போனாங்க. அந்த நோக்கம் சார் என்ன வந்து ஒன்றுபட்ட அதிமுக அமைய வேண்டும் சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. ஒன்றுபட்ட அதிமுக அமைய வேண்டும் அப்படிங்கிறது யார் யாரெல்லாம் ஒன்றுபட்டு அமைய வேண்டும்? அதாவது சார், ஒன்றுபட்ட அதிமுக வேணும்னா இதே ஜெயலலிதா தான் அதிமுக பொதுச் செயலாளர். அதே பொதுச் செயலாளர் பதவி வச்சுக்கிட்டு இவங்க நடத்த வேண்டியதானே? ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் போட்டு பிரிச்சு வச்சு இப்ப நடத்திட்டு இருக்காங்க கட்சிய. இவங்க 2 பேரும் ராஜினாமா பண்ணிட்டு ஒருங்கிணைப்பாளர் பதவி இணை ஒருங்கிணைப்பாளர் ராஜினாமா பண்ணிட்டு புரட்சி தலைவியாக செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த அரசு செயலாளர் அம்மாதான் அப்படின்னு சொல்லிட்டு பொதுக்குழுலையும் செயற்குழுலையும் தீர்மானம் பண்ணியாச்சு ஏற்கனவே. அதை வச்சுக்கிட்டு இப்ப கட்சியை நடத்தினால அதிமுக வர்றது வாய்ப்பு இருக்கு. தொண்டர்கள் வந்து தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதிமுக அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லி தொண்டர்கள் வேண்டுகோள் நிறைய வைத்திருக்காங்க. அதை பத்தி நீங்க நிறைய விஷயம் சொன்னீங்க. இப்ப வந்து சசிகலா வந்து அவங்களுடைய அரசியல் இருந்து விலகுவதா அறிவிச்சிருக்காங்க. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? அதாவது சின்னம்மா அரசியலை விட்டு விலகுவதா சொன்னது கரெக்ட் தான். ஆமா,
எடப்பாடி பழனிசாமியும் சரி, ஓபிஎஸும் சரி, சரி 2 பேரும் என்ன நினைக்கிறாங்க, சின்னம்மாவை கொண்டு வந்தால் கட்சியில நம்ம பதவிக்கு ஆபத்து வந்துருமா சரி அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. சரி அது ஒரே காரணத்துக்காக சின்னம்மாவும் பொறுத்து இருந்தாங்க. சிறையில இருந்து வெளியில வந்து 1 மாசம் ஆச்சு. சரி இவங்க அந்த கருத்தை ஏத்துக்காதனாலதான் அம்மாவின் ஆட்சியை நம்ம நடத்த முடியாதுன்னு சொல்லி ஒரே காரணத்தினாலதான் அந்த அம்மா வெளியில போனாங்க. இன்னொன்னு, சின்னம்மாவை சேர்க்காத பட்சத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் படுதோல்வி அடையும் சார் தென் மாவட்டங்கள்ல. ஏன்னா அவங்க சமூகத்தை சேர்ந்தவங்க நீங்க நிறைய பேர் இருக்காங்க தென் மாவட்டங்கள்ல. அவங்கள சின்னம்மாவை கட்சிக்குள்ள சேர்க்கலைன்னா பெரிய பாதிப்பு இருக்கு. பின் விளைவு இவங்க கண்டிப்பா பாதிக்கும். 2 பேருமே கண்டிப்பா பாதிக்கும். அது தென் மாவட்டங்கள்ல அநேக பாதிப்பு உண்டாகும். இவங்க இறங்கி வரணும் 2 பேரும், எடப்பாடி பழனிசாமியும் சரி, பன்னீர்செல்வம் சரி, இறங்கி வந்தால் திருப்பி நம்ம ஏடிஎம்கே ஆட்சி மலர்றது உறுதி. ஏன் வந்து தென் மாவட்டங்கள்ல வந்து பெரிய பாதிப்பு ஏற்படும் நினைக்கிறீங்க சார்? தென் மாவட்டங்கள் ஏன் பெரிய பாதிப்பு ஏற்படும் நீங்க சொன்னா, முக்குளத்தோர் ஓட்டு ரொம்ப இருக்கு நமக்கு தென் மாவட்டங்கள்ல. ஆமா, அவங்க சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் ஓட்டு போடுவாங்க அந்த இதுக்கு. அதனால சின்னம்மா கட்சியில இணைஞ்சால் மட்டுமே அந்த ஓட்டு ஃபுல்லா அவங்களுக்கு விழுவும், தவிர மற்றபடி விழுவதற்கு வாய்ப்பு இல்ல, செதறதான் செய்யும். சரி, தற்போது இருக்கக்கூடிய அதிமுக நிலைப்பாடு என்னவா இருக்கு? சார், தற்போது இருக்கக்கூடிய அதிமுக நிலைப்பாடு என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன அதிமுக என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க பிஜேபி நம்ம கையில இருக்காங்க, அதனால நம்ம திருப்பி ஜெயிச்சு வந்துடலாம் 234 தொகுதியிலையும் பிரஸ் பண்ண நம்மகிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுல மக்கள் போட்டாம எப்படி வர முடியும்? மக்களுடைய சப்போர்ட் வேணும், தொண்டருடைய ஆதரவு வேணும் நமக்கு. அந்த நிலைப்பாடுதான் என்னுடைய நிலைப்பாடு. தொண்டர்களை அரவணைத்து சென்றால், தொண்டருடைய கருத்தை கேட்டு அதைப்படி செயல்பட்டால் நிச்சயம் சரி, வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெறும் நினைக்கிறீங்களா? இல்ல வெற்றி பெறுவதற்கு என்ன மாதிரி வியூகங்கள் தேவைப்படும்? வெற்றி பெறதுக்கு சேரணும் ஏடிஎம்கேல. யார் யார் கட்சியை விட்டு பிரிஞ்சு போனாங்களோ அவங்க ஃபுல்லா எல்லாம் ஒன்னா சேரணும். பிளஸ் பிஜேபில இருந்து வெளியில வரணும். இவங்க வந்தால் மக்கள் ஓட்டு எல்லாமே சிதறாம ஏடிஎம்கேவுக்கு 100க்கு 100 வாய்ப்பு இருக்கு சார். இப்போ வந்து ஒன்றுபட்ட அதிமுக அமைய வேண்டும் சொல்லிட்டு திரு கே.சி. பழனிசாமி அவர்கள் வந்து பல்வேறு வகையான முன்னெடுப்புகள் எடுக்கிறாரு. அதை பத்தி உங்களுடைய கருத்து? கேசிபி பழனிசாமி கருத்து என்னுடைய வரவேற்கத்தக்க கருத்து தான். ஏன்னா அவர் போட்ட கேஸ்ல நிலுவையில இருக்கு டெல்லி ஹைகோர்ட்ல. அவர் சொன்ன கருத்து சொன்ன கருத்து ஒற்றுமையான கருத்து தான். ஒன்றுபட்ட அதிமுக அமைய வேண்டும் சொல்லிட்டு திரு கே.சி. பழனிசாமி அவர்கள் எடுக்கக்கூடிய முன்னெடுப்புகள் பற்றி ஷேர் பண்ணிருக்கீங்க. இப்ப வந்து அவர் நடக்கக்கூடிய ஜூம் மீட்டிங்ல எல்லாம் நீங்க பேசிருக்கீங்க. அண்ணனோட எல்லா மீட்டிங்லயும் நான் கலந்து கொண்டுதான் இருக்கேன். என்னுடைய கருத்தை நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். நமக்கு தேவை ஒன்றுபட்ட அதிமுக தேவை. பிஜேபியோட கூட்டணி வைக்க கூடாது. பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்க வேண்டும். மக்களால் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்க வேண்டும், தொண்டர்களால் தேர்ந்தெடுக்க வேண்டும். அதான் நம்மளுடைய வலியுறுத்தல. சரி, இப்ப வந்து தொண்டர்களின் தலைவனா திரு கே.சி. பழனிசாமி அவர்கள் அவர்கிட்ட நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்கு? அண்ணன் கேசிபி பழனிசாமி அண்ணன் எதிர்பார்க்கும் விஷயம் என்று சொன்னால், இவரை போட்ட வழக்கு தொடர்ந்து டெல்லி ஹைகோர்ட்ல வழக்கு தொடர்ந்து இருக்காங்க. அத முதல் வாபஸ் பெறக்கூடாது. என்னுடைய கருத்து அதான். ஏனென்று சொன்னால், இவர்கள் வாபஸ் பெற்று விட்டார்கள்னால் பின்னாடி நமக்கு விளைவுகள் ரொம்ப இருக்கு.
அதான் என்னுடைய கருத்து ஒண்ணு. இவ்வளவு நேரம் நாங்க அதாவது பைலால அப்படியே பைலால திருத்தினாங்கன்னா ஏடிஎம்கே நம்ம பொதுக்குழு செயற்குழுல நம்ம எந்த கேஸையும் வாபஸ் வாங்க கூடாது. என்னைக்கு அதிமுக ஒன்றுபட்டு முக்கியமா பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கணும், ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி நீக்கணும் ஃபர்ஸ்ட். ஆமா, இதே ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது இதே மோடி நம்ம பாரத பிரதமர் மோடி சொன்னாரு, பாக்குறதுக்கு பேசுறதுக்கு பயப்படுவாரு அம்மாட்ட. அவர் என்ன சொன்னாரு, இரும்பு பெண்மணின்னு சொன்னாரு. அதான் என்னுடைய கருத்து. ஏன்னா இதே இதே புரட்சி தலைவி அம்மா இருக்கும் போது பிஜேபினால ஒண்ணுமே பண்ண முடியல. இதே அம்மா மறைந்ததுக்கு பிறகு இப்படி ஏன் பண்ணுகிறார்கள் என்பது எனக்கே கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா சொத்தையும் காப்பீடுக்காக பண்றாங்களா, இல்ல இவங்க அடிபணிந்து பயமுறுத்தி இப்படி பண்றாங்களா பிஜேபி, என்னன்னு எனக்கு தெரியல. ஆமா சார். இவ்வளவு நேரம் நீங்க கேட்ட கேள்விக்கு ரொம்பவும் அழகா தெளிவா பண்ணி நிறைய விஷயம் ஷேர் பண்ணீங்க. உங்களுக்கு இவரோட கேசிபி டிவி நேயர்கள் சார்பாக நன்றிகள். நன்றி சார்.